நான்காண்டுகள் இம்மாநிலத்தை மட்டுமல்ல இந்தியாவையே வழிநடத்திய திராவிடம் 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. திக்கெட்டும் பரவட்டும் திராவிடம். மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயல், சென்னை. ranked number 13 by NIRF. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். வணக்கம் சார். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. அடிக்கடி கேட்குற கேள்வி தான் சார் உங்ககிட்ட. தமிழக வெற்றி கழகம் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அடுத்து போயிட்டு இருக்கு கட்சிக்குள்ள? ஏதாவது கூட்டணிக்கான அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் ஏதாச்சும் போயிட்டு இருக்கா? இல்லை கட்சியோட அடுத்த கட்ட மதுரையில் அந்த அதே மாதிரி வாக்கு அந்த பூத் கமிட்டி முகவர்கள் மாநாடு நடத்துறதா திட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கான ஏதாச்சும் வேலைப்பாடுகள்லாம் போயிட்டு இருக்கா சார்? அதாவது நீங்கள் சொல்கிறீங்கல்ல, சட்டமன்ற தேர்தல் ஆரம்பிச்சிச்சு, உண்மை அந்த இதெல்லாம் போய்கிட்டு இருக்குது. இந்த சைடு டிஎம்கேல ஒரு பக்கம் வேகமாக போயிட்டு இருக்குது, ஏடிஎம்கே இன்னும் வேகமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே என்னென்னவோ கிளப்பிவிட பார்க்குறாங்க. அண்ணாமலை வந்து அதுக்கு எதிராக பேசுகிறாரு அப்படின்னு. அண்ணாமலை என்ன தான் பேசணும்னு அண்ணாமலைக்கே தெரில. இப்போ பார்த்தாரு, நமக்கு எதுக்கு வம்புன்னு வார் பக்கம் போயிட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மெசைல் அந்த SL-400 பார்த்தீங்கன்னா அப்படி போயிட்டார் அவர். ஏன்னா இங்கே எது சொன்னாலும் உடனே பார்த்தியா நயினாருக்கு எதிராக பேசுகிறாருன்னு. இது இவங்க பரபரப்பாக இருக்காங்க, அவங்க பரபரப்பாக இருக்காங்க. ஆனால் இந்த கட்சி மட்டும் உக்காந்துக்கிட்டு, அதாவது எப்படி சொல்கிறது, காலேஜ் போயிட்டு வருது பொண்ணு, அந்த பையன் பாவம் எவ்வளோ ட்ரை பண்ணுறான் படா அப்படின்னு அவனை திரும்பி கூட பார்க்கல. திடீர்னு அந்த பையன் ஒரு நல்ல பொண்ணு கிடச்சி நிச்சயம் பண்ணிட்டான். இப்போ உக்காந்துட்டு அந்த பொண்ணு காதலிலே தோல்வி விட்டுறாள்னு பாடிக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த கதை தான் இவங்க கதை. எப்படியாவது அவங்க எப்படி கற்பனை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எப்படியாவது ஏடிஎம்கே பாஜக உடஞ்சிருமா, அதுக்கப்புறம் இவங்க வந்து ஏடிஎம் கூட சேர்ந்துருவாங்க. இது எப்படி இருக்குது? நல்லா இல்லை? அதாவது நான் சொன்ன கதை தான். முதல்ல வந்துச்சு ஏடிஎம்கே, அப்போல்லாம் இவங்க முறுக்கி நின்னாங்க. இந்த பிரசாந்த் கிஷோர் பேச்சை கேட்டுக்கிட்டு டிசம்பரில் பார்த்துக்கலாம், அப்போது அது வரைக்கும் இழுத்தா பெரிய அளவில் சீட்டு கிடைக்கும்னு போச்சு. அவங்களும் பார்த்தாங்க, இதுக்கப்புறம் இவங்க வரல, அவங்களும் போயிடுச்சுன்னா சிக்கலாகிடுன்ட்டு அவங்க அங்கே போயிட்டாங்க. இப்போ அந்த கூட்டணி நல்லா இதாகிடுச்சு. இதை இப்போ சித்திரை திருவிழாவில் அப்பாவும் மகனும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்புறம் அதுவும் பிஜேபி என்டிஏ கூட்டணிக்கு வந்துடும். தேமுதிக இப்படி 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 இப்படின்னு சீனை போட்டு ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் கை போட்டு ஸ்ட்ரைட்டாக நேராக என்டிஏக்கு வந்துடுவாங்க. அதனால் இப்போ என்ன ஆகும்னா, இது ஒரு ஸ்ட்ராங் கூட்டணியாக மாறிக்கிட்டு இருக்குது. திமுகவில் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம பேசணும். அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகளை மீறி அவர்கள் தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்போ இவங்க யார் இப்போ சீன்றா? இல்லை ஆப்ஷன்ஸ் இருக்கா சார்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ திமுகவில் கூட்டணி கட்சிகள்லாம் வந்து கண்டிப்பாக இப்போ விடுதலை சிறுத்தைகளாகட்டும், கம்யூனிஸ்ட்டுகளாகட்டும், இவங்களாம் வந்து அதிக சீட் கேட்கும்போது திமுக வந்து கொடுக்க மறுத்தால், இல்லை இந்த சீட்டு கொடுக்க முடியாது, அப்படி ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிவிகே மட்டும்தான். ஏன்னா அதிமுக கூட்டணி போக மாட்டாங்க, நாங்கள் பிஜேபின்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டிவிகே ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ திரு ஆதவர்ஜுன் அவர்கள் பேசும்போது தான் சொன்னாங்க, பொறுத்து இருந்து பாருங்கள், டிசம்பரில் பாருங்கள், அப்படி அப்போ எப்படி மாறப்போகுதுன்னு மட்டும் பாருங்கள். டிசம்பரில் ஒன்றுமே நடக்கல வச்சுங்க சார். நீங்கள் வந்து அந்த நம்பிக்கையில் சொல்கிறீங்க, அவங்க அந்த நம்பிக்கையில் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அப்போ டிவிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அந்த டீமை வழிநடத்துகிற கேப்டன் தோனிக்கிறார்ல, அவர் சொல்லிட்டாரு நான் கதவை மூட்டேன். எப்பவுமே இந்த டீமுக்கு யார் கேப்டனு? திருமாவளவன் தானே. 2016 ஸ்டாலின் ஏங்க நம்மளால் முடியாது, நீங்கள் வெளியே பார்த்துக்குங்க அப்படின்னப்போ வெளியில் வந்து கூட்டத்தை ஃபார்ம் பண்ணது அவர் தான். இதுக்கு 2018 கலைஞர் மறைவுக்கு பிறகு இந்த கூட்டணியை மறுபடியும் அப்பா தனியாக நின்னா ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டோம், நான் பேசிடுறேன்ட்டு பேசி திமுக கூட்டணியில் கொண்டு வந்து இணைச்சி பண்ணதில் முக்கிய பங்கு வகித்தது திருமாவளவன் தான். அப்போ அந்த கேப்டன் வந்து என்ன சொல்கிறாரு, டிவி கேட்டால் நான் கதவை சாத்திட்டேன்றாரு. இடதுசாரிகள் கேப்டன் என்ன சொல்கிறத தான் செய்வாங்க. அவங்களெலாம் இப்போ சுயமூலையெல்லாம் கிடையாது. இப்போலாம் காங்கிரஸ் 60 சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்குது. இதில் ஏதாவது உண்மையிலே சொல்கிறேன், ஏதாவது ஒரு முட்டுது இதாகுதுன்னா சொல்ல முடியாது, மொத்தமாக நகர வேலை நடக்கலாம். ஆனால் அது ரொம்ப கூட்டணி ஆட்சின்னு வேறு அவர் சொல்லியிருக்காரு. விஜய் ஜெயிச்சாலங்க கூட்டணி ஆச்சு. கூட்டணி சப்போஸ் நீங்கள் சொன்னீங்க, சரி நீங்கள் சொல்கிறபடியே காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், ஜவஹர்லால் அப்பா மாட்டார்னு வச்சிங்களேன், 4 பேரும் போயிடுறாங்க. அங்கே ஆளுக்கு எவ்வளோ ஓட்டுக்கு தொகுதியில் சார்? நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு கட்சியோட எவ்வளோ ஓட்டு இருக்குது, நீங்கள் வந்து செலவு பண்ணுவாங்களா, திமுக ஈக்குவலாக செலவு பண்ணீங்களான்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன் சார் பண்ண மாட்டாங்க? எதார்த்தம் யார் பண்ணுவா? சரி ஒரு ஃப்ராங்காகவே பேசுகிறேன். ஃப்ராங்காக பேசு, அதான் தேவை. திமுக ஒரு ஓட்டுக்கு வந்து அவங்க சார்பாக வந்து ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களால ஒரு 500 ரூபா கொடுக்க முடியாதா? யார் கொடுப்பா? விஜய் கொடுப்பாரா? ஏன் சார் இப்போ விஜய் என்ன நினச்சிட்டு இருக்காரு தெரியுமா? இப்போ இந்த மாதிரிலாம் கொடுத்தா அதுக்கெல்லாம் டேக்ஸ் கட்டணுமா? அதை வந்து மறுபடியும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத கூட அவர் ஐடிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு டேக்ஸ் கட்டணுமான்ற மைண்ட் செட்டில் தான் அவர் இருக்கார். அவர் நாலேஜ் அவ்வளோதான் ஆச்சா. வேறு யார் கொடுப்பா? காங்கிரஸுக்கு கொடுத்து பழக்கமே இல்லை, பிரச்சாரம் பண்ணியே பழக்கம் இல்லை. சீட்டு கொடுக்குறியா கொடு, நீ ஏன் பிரச்சாரம் பண்ணு, நீ சொல்கிற அன்றைக்கி நான் கூட வர்றேன், ஏன்னா ஜெயிக்க வை. இதுதான் காங்கிரஸ் கலாச்சாரம்.
இடதுசாரிகள் கொடுத்தா வாங்கிக்குவாங்க, கொடுக்குற நிலைமையில அவங்க இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கொன்னே போட்டுருவாங்க. யார்கிட்ட வந்து கேட்குற? நான் என்ன சொல்ல, வேலை செய்கிறேன் வந்து. அப்போ யார் கொடுப்பா? ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் மற்றவங்க 10 கோடி பண்ணுவாங்க, 15 கோடி பண்ணுவாங்க, அதெல்லாம் வேறு. 5 கோடி குறைந்தபட்சம் பண்ணோன்னா 234 தொகுதிக்கு எவ்வளோ? 2 10 5 1000னா 1000 சில்லற கோடிக்கிட்ட வந்துடுமா? 2 10 ஆமாம் 1000 சில்லற கோடி வந்துடும். எங்கே போவாங்க? யார் பண்ணுவா? மக்கள் நல கூட்டணி அமைஞ்ச பொழுது இடதுசாரி நண்பர்கள், தோழர்கள், என்னுடைய பழைய தோழர்கள்லாம் நான் பேசும்போது கேட்டேன், எவ்வளோ சீட்டு வரும்னு நினைக்கிறீங்க? 68 சீட்டு வரும் தோழர் அப்படின்னாங்க. எப்படி வரும்? தோழர் அப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னாங்க. 0 மிஞ்சி போனால் 5 சீட்டு வந்தால் பெரிய விஷயம். அது கூட தனிப்பட்ட செல்வாக்கு. வைகோ நிற்கிறாரு, அந்த மாதிரி. லாஸ்ட்டில் வைகோ பேக் அடிச்சார் தெரியும்ல. 0 வரும்னு. என்ன தோழர் இப்படி பேசுகிறீங்க நீங்கள்? நம்ம கட்சியை வந்து நீங்கள் ஏங்க, நம்ம கட்சி உங்கள் கட்சியெலாம் வேறு கதை. நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள். ஒரு தொகுதியில் இவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது ஒவ்வொரு கட்சிக்கும்? நீங்கள் அதிகமாக வச்சிங்க 5000 5000 5000 10,000 வச்சிங்க. 25,000 ஓட்டு இருக்குமா? இல்லை 30,000 ஓட்டு இருக்குமா? அதை வச்சு நீங்கள் என்ன ஜெயிக்க முடியும் சொல்லுங்கள்? எவனையாவது காலை பிடிச்சவனா இழுத்து விடலாம், மற்றபடி ஜெயிக்க முடியாது. நான் சொன்னது தான் நடந்தது. 0. ஆனால் அவங்க 68 சீட் நம்பியிருந்தாங்க. இதை விட நம்ம பத்திரிகை நண்பர்களே என்கிட்ட பந்தயம் கட்டினாங்க, டிஎம்கே தான் ஜெயிக்காதுன்னு. அது ஒரு கதை. அப்போது இன்றைக்கி டிவிகே தலைமையில் போகிறாங்க வச்சுக்கோங்க. டிவிகேக்கு ஒரு தொகுதியில் எவ்வளோ ஓட்டு இருக்கும்? டிவிகே கேட்குறீங்க சார்? ஏன்னா ஒரு 10,000 15,000 ஓட்டு. 20,000 வச்சுக்கோங்க. அந்த 20,000தோட இவங்க போய் சேர்றாங்கன்னா இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 10,000 15,000 20,000 வச்சுக்கோங்க. 40,000 ஓட்டு வச்சுக்கோங்க. அதை ஜெயிக்க முடியுமா? யார் காலையாக பிடிச்சி இழுத்து விடலாம். ஏடிஎம் காலை பிடிச்சி இழுத்து விடலாம், டிஎம்கே காலை பிடிச்சி இழுத்து விடலாம். அவ்வளோதானே? இதுதான் யதார்த்தம். அப்போது நமக்கு தெரிகிற இந்த யதார்த்தம் திருமாவளவனுக்கு தெரியாதா? அதனால தான் கதவை மூட்டேன்றார். இன்னொன்று விஜய் பற்றி விசாரிச்சிருப்பார். ஐயோ பெரிய கப்பிங்க, 5 பைசா எடுக்க மாட்டாருன்னு. ஐயோ இவர் வேலைக்கு ஆக மாட்டாருன்ட்டு கதவை மூடி விட்டேன்றார். அதனால் இந்த கட்சி தனித்து விடப்படும், தாவேகா தனித்து விடப்படும். இப்போ ஒரு ஆதவ அர்ஜுன் சொல்கிற மாதிரிலாம் ஆதவ அர்ஜுனுக்கு வந்து அந்த டீம் கூட இருந்திருக்காரு, தேர்தல் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி அரசியல் புரிதல்னு ஒன்று இருக்குல்ல, என்ன அந்த கட்சி எப்படி போகும், என்ன மூவ் ஆகும், என்னென்ன பண்ணலாம், கலை யதார்த்தம். அதில் வந்து கலை யதார்த்தத்தில் நம்ம விருப்பம் ஒன்று இருக்கும், அதை தாண்டி யதார்த்தம் ஒன்று இருக்கும். யதார்த்தத்தை தான் ஏற்றுக்கணும். நம்ம விருப்பத்தை நான் சொன்னல, அந்த தோழர்கள் 68 சீட்டுன்னு சொன்னாங்க. எனக்கும் ஆசை தான், மக்கள் நல கூட்டணி 68 சீட்டு வந்தால் நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு மாற்று வருது இல்லை, ஏடிஎம்கே டிஎம்கேன்றதுல இவங்க வந்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு பயம் வரும் அவங்களுக்கு, மக்கள் நம்மளை நிராகரிக்கிறாங்கன்னு. ஆனால் நமக்கு தெரியுது வரமாட்டாங்கன்னு. அப்போ நம்ம என்ன வெளியில் பேசணும்? வரமாட்டாங்கன்றதை நம்ம ஏற்றுக்கணும். ஆனால் நம்மளும் பழைய சிபிஎம் நம்ம தோழர்கள் ஜெயிக்கிட்டுமே அப்படின்ட்டு 60 சீட். இந்த கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்காங்க, விஜய் அதிமுகவுடன் போய்விடுவார், விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் சந்தித்தனர், விஜய் என்டிஏ கூட்டணிக்கு போவார்னு. இதெல்லாம் இவங்க விருப்பமாக இருக்கும், இல்லை ஒரு நரேட்டிவாக இருக்கும். சார் ஆனால் இன்றைக்கி பொது மேடைகளில் திமுக தலைவர்கள் பிஜேபி அதிமுக கூட்டணி விமர்சிக்கிறத விட ஒரு படி மேலே போய் விமர்சிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா விஜயை தான் விமர்சிக்கிறாங்க. அதுக்கு காரணம் இருக்குல்ல, திமுகவுடைய கோர் ஓட்டுகளில் முக்கியமானது ஒரு 17% சிறுபான்மை மக்கள், பட்டியலின மக்கள் வாக்குகள். அது எப்போவுமே திமுகவுக்கு தான். காங்கிரஸ் திமுக அந்த கூட்டணி யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு. இந்த சைடு அது போகவே போகாது ஏடிஎம்கேக்கும் இதுக்கும். அப்போ யார்கிட்ட போவோம்? இப்போ இருக்கிற இதில் விஜய் பற்றி பொதுமக்களுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ தெரியாது. இப்போ நான் சொல்கிற மாதிரி கீழே போய் கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டாங்க. வரட்டுமேங்க, என்னங்க அவர் நல்லவர் தானே, வரட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் மக்கள் பார்ப்பாங்க. ஏன் அப்படி பார்க்குறாங்கன்னா, விஜய் இதுக்கு தகுதியானவரா? இப்போ நம்மளே கூட விஜய் பற்றி பல விஷயங்கள் வெளியில் பேசுகிறத விட அவங்களுக்கு நெருக்கமானவங்க சொல்லும்போது ஐயோ இவ்வளோ பிரச்சனை இருக்கா, அப்போ வந்து ரொம்ப சிக்கல் தான் போல் அப்படின்றோம். ஏங்க ஒரு ஜான ஆரோக்கியசாமி வந்து தாவேகாவை தீர்மானிக்கிறான், நீங்கள் போய் சொல்ல மாட்டிங்களா விஜய்கிட்ட? ஏங்க இவரு போய் சொல்ல மாட்டிங்களான்னு தலைவர்கள்ட்டே நம்ம என்னங்க விஜய்கிட்ட பேசும்போது, தம்பி 3/4 மணி நேரம் பேசுகிறேன் தம்பி, கேட்டுக்கிறார் தம்பி, குறிச்சிக்கிறார் தம்பி, மறுநாள் அப்படியே அதுக்கு நேர்மாறாக நடக்கிறார் தம்பி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நம்மள்ட்ட பேசுகிறாங்க. கூட இருக்கிறவங்களும் சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நீங்கள் எது போனாலும் அவர்கிட்ட கேட்டுக்கன்றாங்க. மற்ற இப்போ ஆதவ அர்ஜுன் சைடே பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுன் இன்றைக்கி இருக்கிற இதில் அவர் தனியாக தன்னை ப்ரொபகண்டா பண்ணிக்கலாம்ல, ஏன்னா அவரே ப்ரொபகண்டா செக்ரட்டரி. அப்போ அவர்
டிஎம்கே எடுத்து அறிக்கை அது இதுன்னு தாவேக சார்பில் விடுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குல்ல, ஏன் விடாமல் இருக்காரு? ஏன் பேட்டி கொடுக்காமல் இருக்காரு சொல்லுங்கள்? எவ்வளோ பிரச்சனை நடக்குதுல்ல. அமைச்சர்கள் 4 அமைச்சர்கள் பிரச்சனை, 2 அமைச்சர்களை மாற்றினாங்க, உள்கட்சியில் 1000 பிரச்சனை இருக்குது. இதிலெல்லாம் டெய்லி போட்டு நோண்டிகிட்டே இருந்தீங்கன்னா தாவேகாவுக்கு தானே லாபம். ஏன் பண்ணாமல் இருக்காங்க? ஸோ இது எல்லாமே வந்து தடுக்கப்பட்டு கண்ட்ரோல் வந்து ஜான் ஆரோக்கியசாமி இருக்குது, அவ்வளோதான். சார். இப்போ இந்த டே டு டே அப்டேட்ஸ் வருது இல்லை, ஸோ தாவேக்கால என்னெல்லாம் ட்ராபேக்ஸ் இருக்குன்ட்டு யாரும் ஒருத்தர் கூட வந்து இவரை தாண்டி விஜய் அவரோட காதில் வந்து எடுத்துட்டு அவரோட நாலேஜுக்கு கொண்டு போக முடியாது. கொண்டு போகலாமா? நாளைக்கே உங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், நீங்கள் போய் சொல்லுங்கள் சார் இவ்வளோ பிரச்சனை ஆகுது, இந்த மாதிரி இது மாதிரி. அப்படியா? ஆமாம். யார் ரொம்ப மெயின் பிரச்சனை? சார் ஜான் ஆரோக்கியசாமினார் தான் சார் இவ்வளோ பிரச்சனையும். அப்புறம் இந்த புஷி ஆனந்த் எங்கே போனாலும் அந்த ஒயரை பார்க்குறாரு, சேரை பார்க்குறாரு, தவிர கட்சியை பார்க்க மாட்டேங்கிறார் சார். இன்னொன்று இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஆட்கள்கிட்டயே காசுலாம் வாங்குறாங்க சார், அதெல்லாம் பெரிய பிரச்சனை சார் அப்படின்னு சொன்னீங்க வச்சுக்கிங்க. கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு நீங்கள் எதுக்கும் இது சம்மந்தமாக ஜான்கிட்ட பேசிடுங்களேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கையில் இருந்து காலில் செருப்பு எடுத்து உங்களே அடிச்சுக்குவீங்க. இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயம் சொன்னால் கடைசியில் யார் சம்மந்தப்பட்டாலும் அவங்கள்டே பேசுவோம். இது நான் வந்து ஜோக்குக்கு சொல்லலை, நான் இட்டுக்கட்டி சொல்லலை, கட்சியில் பலருடைய அனுபவம் இதுவாக இருந்திருக்கு. எது போய் சொன்னாலும். இல்லை சார், பொதுவாக நான் ஒரு டவுட் கேட்டுக்கிறேன். இதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்தாங்கன்னா வந்து விஜயகாந்த் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த அரசியல்வாதி வந்து என்னுடைய ஆலோசகராக வச்சுருப்பாங்க. ஜான் அவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய கட்சிகளுக்கு வேலை பார்த்துருக்காரு. ஸோ அந்த வகையில் தான் இவர் கட்சி புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவைன்னு அப்படி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொண்டு வந்தவரா, இல்லை இவரை வந்து கிட்டத்தட்ட கட்சியிலே பதவி கொடுத்து கட்சியோட முக்கிய முடிவுகள் எடுக்கிற அளவுக்கு இவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்காரு? ஜான் ஆரோக்கியசாமி ஒரு ஃபெயிலியர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். நம்ம அன்புமணி ரொம்ப மரியாதையாக இருந்தார். அவரை கூப்பிட்டு முதலமைச்சர் ஆகிறேன்னு சொல்லிட்டு கோட்டு சூட்லாம் மாட்டி இந்த மைக்கெலாம் வச்சு அலோலியா இது மாதிரி அவரை பேச விட்டு கிட்டத்தட்ட ட்ரால் மெட்டீரியல் மாதிரி மாற்றி விட்டார். அது பெருசாக ஒன்றும் சோபிக்கலை. 2016 ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியுமா தெரியாதா பாமக ஒன்றும் மக்கள் நல கூடனே ஒன்றும் இல்லாமல் போகணும். அப்போ பாமக ஒன்றும் இல்லாமல் போகணும் தெரியாதா? அட்லீஸ்ட் பாமகவை கொண்டு வந்து இங்கே டிஎம்கிட்டயோ இல்லை ஏடிஎம்கிட்டயோ சேர்த்துருந்தா கூட அது வேறு மாதிரி ஆயிருக்கும். இவர் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு? அவருக்கு என்ன ஆசை காமிச்சார்? சார் நீங்கள் தான் சிஎம், நெக்ஸ்ட்டு சிஎம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோட்டு சூட் போட்டுங்க, இந்த மாதிரி இந்த கிறிஸ்துவ போதகர் இது மாதிரி நாங்கள் வந்து மேடெல்லாம் போடுறோம், நீங்கள் இப்படி போங்க அப்படி போங்க, அப்படி பேசுங்க. உலகத்திலேயே ஃபஸ்ட் டைம் நம்ம தான் நீயா கோபிநாத்துக்கு பிறகு இந்த இதை வச்சுட்டு அரசியலில் நீங்கள் தான் பேசுகிறீங்க அப்படின்ற அளவுக்கு கொண்டு போனாங்க. அதுதான் சாதனை. இது வேற சார். இது வந்து இருங்க வர்றேன். அடுத்து சித்தராமையிட்ட போனார். அவர் முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு போய் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணுறேன்னு முதலமைச்சராகிறவரை தோக்கடிச்சிட்டு லாஸ்ட்டில் எதிர்கட்சியில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் ரஜினிகிட்ட கூப்பிட்டு போனாங்க. குருமூர்த்திக்கிட்ட இருந்த ஆள் இவர். இன்றைக்கி என்னமோ ஒரு பாஜக எதிர்ப்பாளர் சித்தாந்த இதெல்லாம் காமிக்கிறார. குருமூர்த்திக்கிட்ட போய் இருந்த ஆள். அவர் மூலியமாக ரஜினிக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக போய் ரஜினிகிட்ட கட்சி இது பண்ணலாம் அது பண்ணலான்ட்டு லாஸ்ட்டில் ஒன்றும் இல்லாமல் வந்துட்டார். ரஜினியை ஒதுங்கிட்டார். ரஜினி ஒரு வேளை இது பண்ணியிருந்தால் இன்றைக்கி விஜய் கதி தான் ரஜினியும் ஆகிட்டுருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகிட்ட ஏதோ தெரியாமல் ஒரு 2010-11 காலகட்டங்கள்னு நினைக்கிறேன், 15 என்ன பீரியடும் இவர் படங்கள் சிலதுக்கு ப்ரொமோஷன் அதுன்னு நெருங்கிட்டோன்னா விஜய் இவரை நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க்கு பண்ணுறேன். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க்குன்றதுன்னா அது கட்சியை அந்தந்த இஷ்யூவுக்கு பிரச்சாரம், தலைவர்கள் இப்படி பேசணும், இவருக்கு இந்த பணி அவருக்கு இந்த பணி, இந்த மாவட்டத்தில் கட்சி இப்படி இருக்குது. இப்போ பெண்ணு பண்ணுதில்ல ஏங்க, பேக் ஹேண்டில் ஒர்க் பார்க்குறது, யுத்தம் நடக்குது. அந்த கிரெடிட்டு பிஜேபி கையில் எடுத்துக்குது. பார்க்குறவங்களாம் அப்படின்னா தெரியும், பிஜேபி மோடி வந்தவரும் நல்லா பண்ணுறாங்க உண்மையிலேன்னு. பட்டுன்னு முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, யுத்த ஆதரவு பேரணி. இதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜி. நீ மட்டும் எடுத்துக்குவியா, நானும் எடுத்துக்கிறேன் பார். இது ஒரு வகையான டெக்னிக்கு. திடீர்னு போய் 4ஆம் ஆண்டு நினைவுல தலைவரை மாலை போடுறீங்க, அப்படியே டமால்னு ஒரு பஸ்ஸு வரும். பஸ்ஸை நல்லா ரெடி பண்ணியிருப்போம். எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியும் கொடுத்துருப்போம். அவங்களும் அதுக்கேற்ற பதில் சொல்லுவாங்க. தலைவரை ஏறிடுங்க. ஏறினோன்னா அதை ஃபுல்லாக எடுத்து பேருந்தில் முதல்வர் பயணம். என்னம்மா எப்படி இருக்குது, எப்படி வரீங்களா, பஸ்ஸில் தான் போகிறீங்களா? ஆமாம் ஐயா, மாதம் 2000 மிச்சம் ஆகுது ஐயா. அப்படியா ஐயா, உங்கள் ஆட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயா அப்படின்னு இப்படி ஓடுதா. இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜியில் ஒரு வகை. நீங்கள் வேணால் ஏதாவது கிண்டல் பண்ணலாம், உங்களுக்கு வேணால் இது சொல்லி வச்சு செய்கிறாங்கன்னு தெரியும். கடைக்கோடியில் இருக்கிற ஒரு லேடிஸோ யாரை பார்க்கணும்னு நினைப்பாங்க, தர எவ்வளோ இதுவாக இருக்கார் மனுஷன், பஸ்ஸில் போகிறாருயா மனுஷன். அதுவும் லேடி அந்த அம்மா கூட உக்காந்துன்னு ஜாலியாக பேசிட்டு போகிறாரு. சரி அவர் தான் பார்த்தா பின்னாடியும் சின்னவர் உட்காந்துட்டு அவரும் ஒரு லேடிக்கிட்ட பேசிட்டு வர்றாரு. எவ்வளோ எளிமையாக இருக்கு. இதுதான், இதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜி. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும்
என்னென்ன பண்ணணும், கட்சி எப்படி ரீச் பண்ணணுன்றதெல்லாம் ஏதாவது ஒன்று நடந்திருக்கா? அதிகபட்சம் பரந்தூர் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. பரந்தூர் போனது, அதுலேயும் 10 நிமிஷம் அதை பற்றி மட்டுமே பேசிட்டு வந்தது ஒரு ஃபெயிலியர் ஸ்ட்ராட்டஜி. அப்போ இவர் அந்த வேலையை பண்ணலை. இவர் என்ன பண்ணுறாரு, கட்சிக்குள்ளே நான் பார்த்துக்கிறேங்கன்ட்டு கட்சியே இவர் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டார். போதாத குறைக்கு அவர் புஷி ஆனந்த், அவருக்கும் ஒன்றும் தெரியாது. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு யாரையும் உள்ள விட மாட்டோம். நம்ம S-400 இருக்குது பார்த்தீங்களா, 2-3 நாளாக பேசிகிட்டு இருக்காங்களே, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். டிஃபென்ஸ் சிஸ்டம் காஷ்மீரில் வச்சுருக்காங்க. அதோடைய வேலை என்ன? அது வந்து அங்கேருந்து அனுப்புவான், மிசைல்ஸ் வராம அனுப்புவான், ஒரு 300 ட்ரோன் அப்படியே அனுப்புவான், அது அப்படியே பறந்து வரும். இது இங்கேருந்து டமால் 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 ஆட்சி எல்லாத்தையும் காலி பண்ணணும். சேம் அதே வேலையை இங்கே பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஒரு S-400, யார், புஷி ஆனந்த், அப்படியே உட்காந்துக்காரு. அப்படியே காளியம்மாள் அப்படியே உள்ள கட்சிக்குள்ளே இந்த 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 பனையூர் கேட்டை தாண்டி அப்படி உள்ளே வருவாங்க. இங்கேருந்து டமால் அடிப்பார், செதறிடும். அப்புறம் இன்னொரு கட்சி தலைவர் அவர் வருவார், அவருக்கு ஒரு அடி. இந்த மாதிரி எல்லையை பாதுகாக்கிற S-400 மாதிரி இவர் தாவேக்காவை பாதுகாக்கிறார். என்ன சொன்னார் அவர், ஹெலிகாப்டர்லேயே வந்தாலும் உள்ளே விட மாட்டோம். இப்போ நான் சொன்னது கரெக்டாக இருக்குதா? அப்படின்னு தாண்டி வந்தோன்னா டமால்னு ஒரு மெசைல் அடித்து காலி பண்ணுவார். உள்ள சப்மரீன் வழியாக வந்தாலும் உள்ளே விட மாட்டோம், நேராக கதை வச்சுட்டு வந்தாலும் உள்ளே விட மாட்டோம். அப்படின்னு என்ன அர்த்தம், கட்சி விளங்குமா? சரி, தாண்டி இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது அடுத்து பெரிய மாற்றுக் கட்சி தலைவர்கள் யாரும் இணைகிற மாதிரி தெரியலையா சார்? முன்ன அவங்க வந்தாங்க, இவர் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்களாம் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தலைவர் சொன்னதுனால ரொம்ப நாளாக வருவார் போவார், இங்கே வா, நீ என்ன பண்ணுற, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போய் நில்லு, அப்படியே பார்க்காத மாதிரி அப்படியே திரும்பி நிற்கணும், நாங்கள் செக் பண்ணே இருப்போம், ஓகேனா அவனை அப்புறமா கட்சியில் சேர்த்துக்கிறோம். இப்படிலாம் என்னென்னவோ டெஸ்ட்டு. அவர் பார்த்தாரு, போங்கடா நீங்களான்ட்டு போயிட்டாப்புல. இப்போ அவர்கிட்ட போய் வாங்க, என்னங்க நீங்கள் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க. அவர் இப்போ வேறு இடத்துல லிங்க் எடுத்துட்டார், இப்போ அங்கே போகிறார். இது மாதிரி பலரும் காளியம்மாலாம் வெறுத்து போயிட்டாங்க. இனி கூப்பிட்டாலும் போகிற மாதிரி இல்லை. அவங்க தனி கட்சி ஏதோ ஆரம்பிக்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. இல்லை டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ ஏதோ ஒரு ரூட்டு எடுக்க போகிறாங்க. ஏன்னா தேர்தல் நெருங்குது, ஏதாவது ஒன்று முடிவெடுத்தாகணும். அதே மாதிரி தனி கட்சி மீனவர் அமைப்பு ஏதோ ஒரு பெரிய அமைப்பாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் சொல்லுங்கள்? அவங்க என்ன பண்ணாங்க, மெத்தப்பட்டன் கடத்தினாங்களா, கஞ்சா கடத்தினாங்களா? தலைவரை இவங்களை உள்ள விட்டா சிக்கல், கஞ்சா கடத்திக்கிறாங்க, மாட்டிக்கிறாங்க, 8 கேஸு. கட்சிக்கு அவப்பெயர். ஒரு பெரிய பெண் ஆளுமை, மிகப்பெரிய பேச்சாளர், மீனவ சமுதாயத்துடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி அவங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த மீனவர் சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய இது கிடைக்கும். கூப்பிட்டு மகளிர் அணி தலைவின்னு ஏதோ ஒன்று கொடுத்து விஜய் பற்றி பேசுங்கன்னா வச்சு செய்வாங்களா மாட்டாங்களா? இவங்களுக்கு பேசுனா பிடிக்காது. உள்ளே வந்தால் இவங்க விஜய்கிட்ட பேச, எதிர்கட்சிகளை விமர்சிக்கிறது கூடவா? ஏங்க உள்ளே வந்துட்டாலே இவங்க பேச ஆரம்பித்தா விஜய்கிட்ட பேசுவாங்க. அப்புறம் என்ன, அப்புறம் நான் எதுக்கு இருக்கிறேன், ஒயர் இழுக்கிறத பார்க்குறதும் இதுக்கு மட்டுமானாங்கிறேன். இந்த இன்செக்யூரிட்டி தான் யாரையும் உள்ளே விடுறதில்ல. பட் ஒரு அரசியல் கட்சினா ஒரு தலைவர் இருந்தாருன்னா எல்லாரும் அணுகக்கூடிய அளவில் தான் சார் இருக்கணும். அப்படி இருந்தால் தானே கட்சி வளரும். நீங்கள் விஜயகாந்த் கேட்டிங்கல்ல, விஜயகாந்த் என்னைக்காவது கட்சி பொதுச் செயலாளர் பதவியை வேறு யாருக்காக விட்டு கொடுத்தாரா? அவர் தானே இருந்தார். ஆனால் கமலஹாசன் அவர் கட்சியில் இருக்கிற மன்ற தலைவருக்காக கொடுத்தாரு. அவர் ரிட்டையர்ட், வாங்க நீங்கள் யாருமா என் கூட இந்த படம் வாழ்வே மாயத்தில் நடிச்சிங்களா, நீங்கள் வாங்க. அவங்க பெரிய காசுக்காரங்க, ஸ்ரீபிரியா சாதாரண ஆள் இல்லை. அதனால் வாங்க, நீங்கள் யார், பொன்ராஜ் கலாம் கூட இருந்தவங்கள, வாங்க வாங்க. நீங்கள் மகேந்திரன் கோயம்புத்தூர்லேயே பெரிய டாக்டரு, செல்வாக்கு மிக்க, நீங்கள் இப்படி தானே போட்டார். கட்சி கொஞ்ச நாளாவது உயிரோடு இருந்ததில்ல. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரபல ஆளுமை மிக்க மக்களோட செல்வாக்கு பெற்ற ரங்கராஜன் ஐஏஎஸ், ரிட்டையர்டு ஐஏஎஸ் ரங்கராஜன் மயிலாப்பூரில் 1.5 லட்சம் வாக்கு வாங்கினார். அப்புறம் அந்த பையன் சரத்குமார், அது ஒரு பேர், இந்த உணவு இது சம்மந்தமான ஒரு பையன். இந்த மாதிரி பல ஆளுமைகளை பிடிச்சி உள்ளே போட்டாரா? இவர் பார்ட் டைம் அரசியல்வாதியாக இருந்ததுனால அது கட்சி வழங்கலை. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு அவருக்கும் தெரியல, அதனால முடிஞ்சிச்சு. ஆனால் நீங்கள் அது கூட செய்யலையே. உங்கள் கட்சியில் எவ்வளோ பேர், ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பெரிய பெரிய தலைவர்கள், பல பேச்சாளர்கள், விட்டா வண்ட வண்டியாக 6 மணி நேரம் பேசக்கூடிய பேச்சாளர்லாம் ரெடியாக இருந்தாங்க உள்ளே வர்றதுக்கு. யாரையுமே சேர்க்கலையே. சரி, நீங்கள் தான் எக்ஸ்பர்ட்டுங்க, மைக்கை பிடிச்சா தமிழக நிலைமை, அரசியல் நிலைமை, இந்திய நிலைமை, இந்தியாவை தாண்டி பாகிஸ்தான் நிலைமை மூலம் பேசுவீங்கன்னு பார்த்தா தலைவர் என்ன குறுக்குன்னு பார்த்து நேர்றாரு. என்னடா உன்னால் பேசாமல் இருந்தானே, இப்போ வந்து பேசுகிறானே அப்படின்னு தலைவர் பார்த்துன்னு இருந்தார். நீங்களாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நானும் தலைவரும் ரூமில் தனியாக 1-on-1, தலைவரும் நானும் 1-on-1 தனித்தனியாக நாங்கள் வந்து பேசும்போது பல முக்கிய முடியும். இதை தாண்டி என்ன பேசுனீங்க? எதாவது பேசணும்னு நினச்சா எவனாவது சேரை தூக்குறது கண்ணுக்கு தெரியும். சேர் ஏன் தூக்குறேன்னு அங்கே போயிடுவார். யாராவது பண்ணிக்கிறா? எந்த கட்சியெலாம் நடந்திருக்கா சொல்லுங்கள்? அதனால் இது வந்து இந்த சொப்பு வச்சு விளாட்ற மாதிரி, சொப்பு கட்சி மாதிரி மாறி போச்சு. என்ன நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க? ரஜினிகாந்த் வந்த புதுசில் நாங்களாம் விமர்சனம் பண்ணோம், இதே மாதிரி தான். என்ன கொள்கை இருக்குது சொல்லுங்கள்?
கொள்கைன்னு கேட்டான், தலை சுற்றி போச்சு அப்படின்லாம் சொன்னார். ரெண்டாவது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைங்க. கட்சி இருக்கிற ரசிகர்கள் எல்லாருமே 50 வயதை கடந்தவர்கள். பெரும்பாலும் ஒரு கட்சியை அமைப்பாக மாறுவதற்கு திமுக அதிமுகவோட போட்டி போடுவதற்கான ஒரு செட்டப் இவங்ககிட்ட இல்லை. என்ன தான் பிஜேபி சப்போர்ட் பண்ணாலும் பிஜேபியும் அந்த அளவுக்கு ஒன்றும் இது இல்லை. பிஜேபின்னு நேரடியாக அவர் சொல்ல முடியாது. அப்போ இவருடைய குணத்துக்கும் கட்சி நடத்த முடியாது. ஏன்னா இவருக்கு ஒன்று பிடிக்கலன்னா பட்டுன்னு இது பண்ணுவார். அப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்பாடு இல்லை. இது எங்களுடைய வாதம். ரசிகர் மன்ற நண்பர்கள், நம்மளும் ஒரு ரசிகர் தானே, அந்த நண்பர்கள் எல்லாம் சினிமாவில் ஓகே, இதில் ஓகே இல்லைன்னு சொன்னால் ஏற்றுக்கல. எதிரி மாதிரியே பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் என்ன நடந்தது? அவரும் இதே தப்பு பண்ணார். ஞாபகம் இருக்கா? ராஜமகாலிங்கம்னு ஒருத்தரை கூப்பிட்டு வந்து, அவர் யார்? கட்சிக்காரா? இல்லை அரசியல் மேதையா? தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்தையும் தெரிஞ்சவரா? லைகா நிறுவனத்தில் ஒரு நிர்வாக அதிகாரி, கரெக்டாக? சினிமாவை வாங்குறது, அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அது தெரிஞ்சவர். அது நீ ரஜினி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனிக்கு ராஜமகாலிங்கத்தை நீ பார்த்துக்கோன்னா நியாயம். கட்சிக்கு ரஜினி மன்றத்துக்கு போய் ராஜமகாலிங்கத்தை போச்சரா போட்டு அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வியாபாரம் தானே. வியாபாரம் பண்ண ஆரம்பித்தார் உள்ளக. ஏன்பா அவனுக்கு இந்த சீட்டுக்குது, அந்த சீட்டுக்கு அது என்ன, பேட்டை ஷூட்டிங்கில் இருக்க ரஜினிக்கு இந்த தகவல் போகுது. நான் சொன்னேன்ல, ரஜினிக்கு ஒன்று முடிவு பண்ணிட்டா முடிச்சு விட்டுறணும். தகவல் போன உடனே அங்கேருந்து ஃபோனு மூடு, எல்லாத்தையும் மூடு. ராஜமகாலிங்கம் என் கண்ணிலே படக்கூடாது. இளவரசன் மேனேஜர் ரூமில் உட்காரணும். நான் வரும்போது ராஜமகாலிங்கத்தை பார்க்கக்கூடாது. அன்னைக்கு போன ராஜமகாலிங்கம் தான். இப்போ எங்கேயா பார்த்தீங்க நீங்கள்? என்ன காரணம்? கட்சிக்கு சம்மந்தம் இல்லாத, இல்லை ஒருவேளை கட்சியே ரஜினி நடத்தியிருந்து இந்த விஷயங்கள்லாம் ரஜினி கண்ணுக்கு வராமல் ரஜினி கட்சியை ஆரம்பிச்சிருந்தா இதே கூத்து தான் நடந்திருக்கும். இப்போ எப்படி, ஏன் சேரை தூக்குறா, சேரை அதுக்கு தூக்குறா? ராஜமகாலிங்கம் அவருக்கு தெரிஞ்சது அதை பண்ணியிருப்பார். 2 நடிகைகளை கூப்பிட்டு வந்து இப்படி நடக்க விட்டு ஏதாவது ஒன்று பண்ணி இது பண்ணியிருப்பார். அவ்வளோதானே? அப்போது கமல் இதை கூட பண்ணலை. கமல் ஒழுங்காக பண்ணார். ஆனால் அவர் அரசியலை பார்ட் டைமாக எடுத்துக்கிட்டார். அதனால் விளங்கலை. இப்போ ஏதோ ஒரு இடத்துல மைனஸு. இந்த எந்த தப்பையும் விஜயகாந்த் பண்ணல. நான் தான் பொதுச் செயலாளர். நம்ம கூட இருந்த அரசியல் பேச தெரிந்தவர்கள், அரசியல் தெரிந்தவர்கள்லாம் கட்சிக்குள்ளே எடுத்தார். கட்சியை நடத்தினார். 2 தேர்தலில் தோத்தார். ஒரு தேர்தலில் தனியாக ஜெயிச்சார். ஒரு தேர்தலில் பண்ருட்டி ராமச்சந்திரன் கூப்பிட்டுட்டார். அது பெரிய ஒரு விஷயம். எந்த பண்ருட்டி ராமச்சந்திரன்? திமுக அதிமுக இணையலாம் அப்படின்னு முடிவெடுத்து எம்ஜிஆரும் ஒத்துக்கொண்டு முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து சின்னம் கொடி மட்டும் டிஎம்கே இருக்கட்டும், நீங்கள் முதலமைச்சராக இருங்க, நான் பொதுச் செயலாளராக இருக்கிறேன்னு எல்லாம் பேசி முடிவாகி நாளைக்கு பேச்சுவார்த்தை வச்சுக்கலான்னு கிளம்பி போகிறப்போ காரில், தலைவரை நம்ம ஆட்சியே பிடிச்சிட்டோம், இதெல்லாம் எதுக்கு வேணாம் தலைவரை அப்படின்ற. ஆமாம் தலைவரை, அவங்களுக்கு தான் தேவை, நமக்கு தேவையில்லை. அப்படியா? ஆமாம், அப்போ விடு, அவ்வளோதான். கலைஞர் எழுதுறாரு, காருக்குள் நடந்தது என்ன ஒரு துர்போதனையினால் இது கட்சி ஒன்று சேரவில்லைன்னு. அப்போ கலைஞர் ரொம்ப எதிர்பார்த்தாரு. அப்படிப்பட்ட பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் ஆட்சி, கலைஞர் ஆட்சியில் மின்சாரத்துறை அமைச்சர்னு நினைக்கிறேன், எம்ஜிஆர் ஆட்சியிலும் அமைச்சர், மோஸ்ட் சீனியர். நம்ம பொன்னையன் மாதிரி இட்லி சாப்பிட்டாங்கன்னு கதெல்லாம் சொல்கிறவர் இல்லை, மோஸ்ட் சீனியர். அவரை கரெக்டாக கொண்டு வந்தார், பயன்படுத்தினார். சட்டசபையில் அவர் அதுக்கான வேலையை செஞ்சார். அவர் பேச்சை கேட்டிருந்தால் அன்றைக்கு அந்த மோதல் வந்திருக்காது. என்னன்னா டிஎம்கே ஏடிஎம்கேக்குள்ளேயே பேசி வச்சுக்கிட்டு சந்திரகுமாரை வச்சு ஜெயலலிதாவை வம்பு இழுத்து அது ஒரு மாதிரி போச்சு வச்சிங்களேன், அதோட முறிஞ்சது கூட்டணி. ஆனால் விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் அவருக்கு அந்த பேச்சுவார்த்தை, கூட கான்டாக்டு, ஜெயலலிதா கூட பேச்சுவார்த்தை பண்ணி 41 சீட்டு இந்த மாதிரி முரண்டெல்லாம் பிடிக்கலையே. டிஎம்கே வீழ்த்தணும், ஆண்டவன் தான் கூட்டணின்னாரு. ஆனால் யதார்த்தம் புரிஞ்சிச்சு. ஆமாம், அப்போ யதார்த்தம் புரிஞ்சிச்சு. புரிஞ்சவன என்ன பண்ணுறாரு, டிஎம்கே வீழ்த்தணும், ஜெயலலிதாவை பயங்கரமாக திட்டி 2 பேரும் பயங்கரமாக திட்டாங்க. போதையில் இருந்தவர்னு இவங்க சொல்ல, நான் தான் ஊற்றி கொடுத்தீங்களா நீங்கன்னு கேட்க, இந்த அளவுக்குலாம் போச்சு. என்கிற மனிதர் 96 ஒரு ஒர்க் பண்ண மாதிரி 2011 ஒரு ஒர்க் பண்ணுறாரு. இவரை கூப்பிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள், பண்ணால் தான் முடியும்னு. அவங்கள்ட்டையும் நான் அப்படி நடிகர்ன்றாங்க ஜெயலலிதா, பண்ணால் தான் ஜெயிக்க முடியும், இல்லாட்டி மீண்டும் ஒரு தொங்கு சட்டசபை ஏதோ நடக்கும். தேவையா அவங்களுக்கு? ஆட்சி பிடிக்கிற வழியை பாருங்கள். அவங்களுக்கு என்ன குறிப்பிட்ட தொகை இது கொடுங்க, எதிர்கட்சி ஆகட்டும், ஏதோ ஒன்று வரட்டும் அப்படின்னு. ஏன் அந்த இடத்துல விஜயகாந்த் நம்மளை நம்பி தான் ஜெயலலிதா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தனியாக நிற்பேன், கதவை இழுத்து மூடிக்கிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறது, இல்லாட்டி துணை முதல்வர் கொடு, இல்லை எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடு, இது ஏதாவது டிமாண்டா? ஒன்றும் கிடையாது. 41 சீட்டு. இதில் மிக சாதுரியமாக 2011 கலைஞருடைய உளவுத்துறை வேலை செஞ்சது. சண்டை முட்டி விடுறவாலாம் பண்ணாங்க, பெஸ்ட்டு, செம்மையாக பண்ணாங்க. ஜெயலலிதா ஒரு இது கூப்பிடல, லேட் பண்ணுறாங்க. வேட்பாளர் 234 தொகுதிக்கு அறிவிச்சிட்டாங்க. அது ஜெயலலிதா ஸ்டைலு. 230 அறிவிச்சிடுவாங்க. அறிவிச்சோடனே உளவுத்துறையை வச்சு வேறு மாதிரி கிளப்பி விட்டாங்க. பாத்தியா யாரையும் மதிக்கலை, இப்படி தான் இவங்க
சிபிஎம் சிபிஐ எவ்வளோ பெரிய கட்சி, பெரிய நாலேஜ் உள்ளவங்க, அவங்க விஜயகாந்த்கிட்ட போகிறாங்க. பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்க விஜயகாந்த் ஒன்றும் இல்லை, இது நடைமுறை, ஏதோ சூழ்ச்சி நடக்குது, நம்ம அதெல்லாம் இல்லை, நம்ம வந்து நம்ம பேச்சுவார்த்தை தொடருவோம், ஒன்றும் பிரச்சனை. அப்புறம் போய் பேசுனாங்க, 41 சீட்டு அவங்கவுங்களுக்கு வேண்டிய சீட்டு முடிஞ்சது, ஜெயிச்சாங்க. நடந்ததா இல்லையா? அப்போது விஜயகாந்த் வந்துக்கிட்டு எனக்கு இது வேணும், இல்லாட்டி இந்த சூழ்ச்சியில் எதுவுமே பண்ணல. ஏன்னா அவர் திறந்த மனதோடு இருந்தார், எல்லாத்தையும் பேசினார், குறிப்பாக ஷோ கிட்ட பேசினார். இன்றைக்கி விஜய் யார்கிட்ட பேசுகிறார்? ஸோ விஜய்க்கு ஒரு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு அரசியல் இருக்காங்க, இருந்த தலைவர் பக்கத்தில் இல்லை. இருக்காங்க அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ந்த தலைவர்கள் பக்கத்தில் தலைவர்கள்லாம் பஞ்சம் இல்லைங்க, நாலேஜ் உள்ளவங்கலாம் பஞ்சம் இல்லை. நீ யாரை நீ கிட்ட சார்? இப்போ நான் ஸ்டாலின் கூட நான் சொல்கிறேன், விஜயோட நெருக்கத்தில் இல்லைன்றேன். அதுதான் இவர் யார்ட்டையும் போல இன்னைக்கு பலரும் இருக்கிறாங்க. நீங்கள் வந்தவங்களே வரட்டி விட்டீங்களே. கட்சி ஆரம்பிக்கும் போது 3 ஆலோசகர் உங்கள்கிட்ட வந்துட்டாங்கல்ல, நீங்கள் அவங்கள எத்தனை முறை சந்திச்சிங்க? சரி சந்திச்சிங்களா, அதுக்கப்புறம் அவங்க வரலையா? ஏன் வரலப்பா? எப்பா ஜானுங்க வா, அந்த 3 பேர் வந்திருந்தாங்களே என்ன ஆச்சு? அதில் ஒரு அம்மா 2 மணி நேரம் காக்க வச்சுக்கிறாங்க. 3 நாள் மத்திய அமைச்சர், டெல்லியில் இன்றைக்கும் சோர்ஸ் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டு லாயர், அவரு கூட தெரியாது, விஜய் கூட தெரியாது, 2 மணி நேரம் காக்க வச்சு திருப்பி அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு என்ன பைத்தியமா என்ன? போயிட்டேன்ட்டாங்க. அதனால் இவர்கள் வந்து இந்த நான் சொன்னேன் இவ்வளோ மைனஸ் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இவங்களே கெடுத்துக்கிட்டாங்க. இப்போ எங்கே இந்த ஆணவம், இந்த நடைமுறை, இந்த யதார்த்தத்தை பார்க்க மறுக்கிறாங்களோ அங்கே எல்லாம் தோல்வி நிச்சயம். இவர்களும் அதே வேலை தான். யதார்த்தம் என்ன? உங்ககிட்ட வந்தாங்க, 5 கிராமம் கொடுன்ற மாதிரி தான் ஏடிஎம்கே ரெடியாக இருந்தது. 70 சீட்டு தரேன், வா பார்த்துக்கலாம். நாளைக்கு ஏதாவது ஆட்சி அமைக்க முடியல உங்களால், உங்கள் துணையோடனா வாங்க துணை முதல்வர். கண்டுக்கவே இல்லையே. கடைசியில் இப்போ எல்லாம் கைவிட்டு போச்சு. இப்போ உட்காந்து தனிமரமாக இருக்கிறீங்க. தனிமரமாக நம்ம அந்த டைம்லலாம் பேசுவோம், ஞாபகம் இருக்கா? இது மாதிரி போனால் ஒரு பயிற்சி, அவர்கள் பார்த்து கொள்வார்கள். என்னத்தை எல்லாத்தையும் உடச்சா சொல்ல முடியும்? எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க, உங்களுக்கும் பயிற்சி கிடைக்கும். 234 தொகுதியிலும் பயிற்சி கிடைக்கும். நீங்கள் நிற்கிற 70 தொகுதி உங்களுக்கு, மீதி 164 தொகுதி உங்கள் தொண்டர்கள் அவங்களோட வேலை செய்வோம். அப்போ அவன் பார்ப்பான், ஓ இப்படி தான் தேர்தல் வேலையா, இதுவான் தயாராகிடுவான். இந்த கட்சி அரசியல் இருக்கிற சூச்சமங்கள்லாம் கற்றுக்கலாம். கற்றுக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் ஒரு 50 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டிங்க, உங்ககிட்ட ஆளுங்கட்சியோட துணையோட நீங்கள் 50 எம்எல்ஏ, அந்த ஆளுங்கட்சி நீங்கள் அப்போது கான்ட்ராக்டு, லொட்டு லொசுக்கு எல்லாம் பண்ணலாம், அதிகாரிகளோட பேசலாம், உங்களுக்கு மரியாதை இருக்கும். போலீஸ் ஆஃபீஸர் மரியாதையாக பேசுவான், ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம். அப்படியே 2029 பார்லிமெண்ட்டில் ஒரு 10 சீட்டு வாங்கி கேட்டு நின்று ஒரு 8 ஜெயிச்சா எம்பி, இந்த 50 வச்சுக்கிட்டு ராஜ்யசபா எம்பியில் 2 கேட்டு நிற்கலாம், இல்லை அட்லீஸ்ட் 1 சாதாரணமாக ஜெயிக்கலாம். 2031 நெருங்கும் போது சரியில்லை, ஏடிஎம்கே சரியில்லை, டிஎம்கே சரியில்லை, நான் தனியாக இது பண்ணுறேன், யார் வரலாம் வாங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. இதை பல தடவை சொன்னப்போ என்ன பண்ணாங்க? இதே ஜான் ஆரோக்கியசாமி இந்த டீமை வச்சுக்கிட்டு அதிமுக ஆட்கள் இவர்கள் அதிமுக இழுக்க பார்க்குறாங்க. யதார்த்தத்தை சொன்னது இதுதான். இன்றைக்கி என்ன அது நீங்கள் தொங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, இன்றைக்கி அந்த வேலையை தானே பண்ணுறீங்க. ஸோ இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், ஏடிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே உடையும் நம்மள்ட்ட வரும் சேர்த்துக்கலான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சீமானுக்கு தூத்து விட்டு பார்த்தாங்க, அவர் ஏன் தலைமையிலன்ட்டார், அது இவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கான வாய்ப்புகள் எது இருக்காது. ஏன்னா இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக பிஜேபி கூட்டணி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து இப்போது கூட்டணி அமைஞ்சதுலேருந்தே வந்து அண்ணாமலை ஒரு மாதிரி எகென்ஸ்டாக பேசிகிட்டு இருக்காரு. என்ன எகென்ஸ்டாக சொல்லுங்கள், ஒன்று சொல்லுங்கள். இது பவர் வச்சு ஒன்றும் கிடையாது, ஐ மீன் கவுண்ட்ஸ்க்கு வச்சு இது ஒன்றும் கணிக்க முடியாது. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுவீங்க, அது மக்கள்கிட்ட நீங்கள் சொன்னால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருக்கீங்க. இது எப்படிப்பட்ட நரேட்டிவ்? அண்ணாமலை என்ன சொன்னார்? அதிமுக கூட்டணி திமுகவை வீழ்த்துவது மட்டும் குறிக்கோள் அல்ல, எண்ணிக்கை குறிக்கோள் அல்ல. இந்த ஆட்சி அகற்றப்பட்டு அதிமுக தலைமையில் இந்த ஆட்சி வரும்பொழுது என்ன வகையான வேலை, இதற்கு மாற்றாக என்ன செய்வோன்றதை சொல்வது முக்கியம். அதில் பாஜகவும் தெளிவாக இருக்குது, அண்ணன் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவும் தயாராக இருக்குது. இதில் என்ன தப்பு இருக்குது? இதை யாரோ அந்த டீமு உட்காந்து ட்விஸ்ட் பண்ணோன்னே எல்லாரும் அதுக்கு பின்னாடி அண்ணாமலை எடுத்து நானும் பேசுகிறாள்டெல்லாம் கேட்குறேன், என்ன பேசுனார் சொல்லுங்கள். இதுதான், அதனால தான் பார்த்தேன். நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், அண்ணாமலை பார்த்தாரு, எதுக்குடா வம்பு, S-400 மெசைல் ஆகாஷ்னு போயிட்டார். அதனால் ஏதாவது சொல்லி பிஜேபி ஏடிஎம் கூட்டணிக்குள்ளே பிளவு இருக்குது, அது இருக்குன்னு அடுத்து தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை வரதான் செய்யும், பேசுவார்கள், தீர்ப்பா. இங்கே வராதா? இங்கே அடிச்சுட்டு ஊரில் போகிறாங்க பாருங்கள், எல்லா கட்சியிலும் அது இருக்கும், அதெல்லாம் கடந்து தான் போவாங்க. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 தேர்தல் கண்டிப்பாக ஒரு பரபரப்பான தேர்தலாக தான் அமையணும்னு எதிர்பார்க்குறோம். நேரம் ஒதுக்கி பல தகவலை பண்ணிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. 4 ஆண்டுகள் இம்மாநிலத்தை மட்டுமல்ல இந்தியாவையே வழிநடத்திய திராவிடம் 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. திக்கெட்டும் பரவட்டும் திராவிடம். மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயல், சென்னை. ranked number 13 by NIRF. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல்.